الذي عبد عن الأفلاك والأرضيين والصلاة والسلام على من كان نبيا وآدم بين الماء والطين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يريدون أن يطفئوا نور الله بأفواههم ويأبى الله إلا أن يتم نوره ولو كره الكافرون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: يأتي زمان على الناس لا يبقى على ظهر الأرض بيت مدر ولا وبر إلا أدخله الله كلمة التقوى. صدق رسول الله صلى الله عليه وسلم. அன்புமிக்கவன் அருள்மிக்கவன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அவரது அன்பும் அருளும் அருள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய குடும்பத்தார்கள் அவர்களது வழிவந்த நல்லோர்கள் குறிப்பாக சங்கை போர்த்திய இந்த ஈதுல் ஃபித்ருடைய நன்னாளில் ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். இந்த ஈதுல் ஃபித்ருடைய பெருநாளில் இந்த சபையில் ஒன்று கூடி இருப்பது போன்று நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயரிய சுவனத்திலே ஒன்று சேரும் பாக்கியத்தையும் நசீபையும் வல்லோர் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. கண்ணியத்திற்கும் நிறைந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கைக்குரிய சமுதாய பெருமக்களே, அல்லாஹ்வினுடைய மகத்தான கிருபையினால் அருள் பாக்கியம் நிறைந்த ரமலானினுடைய மாதம் நம்மை வந்து அடைந்து அந்த ரமலானினுடைய மாதத்தில் பரிபூர்ணமான முறையில் 30 நாட்கள் நோன்பு நோட்டு பல வகையான இபாதத்துகள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு யௌமுல் ஜஸா என்று சொல்லக்கூடிய கூலி கொடுக்கக்கூடிய இந்த ஈதுல் ஃபித்ருடைய நன்னாளில் அந்த ரமலானிலே நாம் செய்த வணக்க வழிபாடுகளுக்கு எல்லாம் கூலியை எதிர்பார்த்து இந்த சபையிலே நாம் எல்லாம் ஒன்று கூடி இருக்கின்றோம். இஸ்லாமியர்களின் இதயங்களில் இன்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஈது பெருநாளில் நாம் இரு பெருநாட்களில் ஒன்றான ஈதுல் ஃபித்ர் என்ற நோன்பு பெருநாள் என்னும் திருநாளில் நன்னாளில் நாம் ஒன்று கூடி இருக்கின்றோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் எண்ணிலடங்காத பாக்கியங்களையும் அருள் வளங்களையும் பெரும் நிஅமத்துகளையும் அருள் கொடைகளையும் நமக்கு நசீபாக்கி இருக்கின்றான். அப்படிப்பட்ட அல்லாஹ் தஆலா இன்றைய தினத்தில் எந்த கூலியை எதிர்பார்த்து இருக்கின்றோமோ அந்த கூலி கொடுக்கக்கூடிய நாயன் நம்மை எல்லாம் இஸ்லாம் என்ற ஒரு கோத்திரத்தில், இஸ்லாம் என்ற ஒரு மார்க்கத்தில் நம்மை சங்கமிக்க செய்திருக்கிறான் அல்லவா. அந்த இஸ்லாமியம் தான் இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு கொடுத்த பெரும் பாக்கியம். நமக்கு பொருளாதாரத்தை கொடுத்திருக்கலாம், வசதி வாய்ப்புகளை தந்திருக்கலாம், அறிவாற்றலை தந்திருக்கலாம், சிந்தனைகளை தந்திருக்கலாம். இப்படியெல்லாம் எண்ணிலடங்காத அருள் கொடைகளை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். ஆனால் அதையெல்லாம் விட அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பெரும் பாக்கியமாக இருப்பது இஸ்லாம் என்ற அந்த உயரிய கோட்பாடுகளை, இஸ்லாமிய சித்தாந்தத்தை, இஸ்லாம் என்ற கொள்கை கோட்பாடுகளை பின்பற்றக்கூடியவர்களாக ஒரு இஸ்லாமிய தாயின் வயிற்றில் நம்மை பிறக்க செய்திருக்கிறார் அல்லவா. அதை விட ஒரு பெரும் பாக்கியம் நமக்கு வேறு எதுவும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட இஸ்லாம் என்ற உயரிய மார்க்கத்தினுடைய அங்கத்தினர்களாக அல்லாஹ் நம்மை பிறக்க செய்திருக்கிறான். அதுதான் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய பெரும் பாக்கியமாக, பெரும் நசீபாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட இஸ்லாம் இன்றைய உலக
இன்றைய உலகத்தில் மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு அசூர வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையிலே ஒரு 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இதற்கு போடப்பட்ட விதை குறித்து நாம் யோசிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்றைய அரபு உலகத்தில் ஆரம்ப நாட்களில் அவர்கள் பட்ட சிரமங்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் சாதாரணமானவைகள் அல்ல. எண்ணிலடங்காத துன்பங்களையும் துயரங்களையும் இந்த சமுதாயத்தினுடைய மூத்த முதல் குடிமக்கள் சந்தித்திருக்கிறார்கள். இன்று நாம் கலிமாவோடு இந்த உலகத்தில் இஸ்லாமியனோடு நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால் அதற்கு நமது முன்னோர்களும் மூதாதையர்களும் அதற்கு அவர்கள் போட்ட உரமும் விலையும் தான் இன்றைய உலகத்தில் இஸ்லாம் மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. எத்தனை துன்பங்கள், எவ்வளவு சோதனைகள், கொஞ்ச நஞ்சமா சொல்லி வாழ முடியாத சோதனைகளை நமது முன்னோர்கள் அரபு தேசத்திலே சந்தித்திருக்கிறார்கள். அந்த சோதனைகளை எல்லாம் தாண்டிதான் உலகத்தில் இஸ்லாம் மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. எப்படிப்பட்ட சோதனைகள் என்றால், வரலாற்றில் ஒரு நிகழ்வு ஒரு 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நமது வீட்டில் இருந்த அருள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் வீட்டில் இருந்த பெருமானாரை காணவில்லை. காணாத பெருமானாரை தேடி அன்பு மகள் பாத்திமா மக்கமா நகர் முழுக்க தேடுகிறார்கள். நமது அன்பு தந்தையை காணவில்லையே, நபிகள் நாயகத்தை காணவில்லையே. வெளியில் சென்றால் பெருமானாருடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத அந்த காலகட்டத்தில் பெருமானாருக்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கக்கூடிய அந்த சோதனையான காலகட்டத்தில் பெருமானாரை பார்க்காத, பெருமானாரை காணாத அந்த பாத்திமா, தாங்கிக் கொள்ள முடியாத பாத்திமா மக்கமா நகரினுடைய வீதி முழுக்க தேடுகிறார்கள். நமது அன்பு தந்தையை தேடி செல்கிறார்கள், நமது நபியை தேடி செல்கிறார்கள், நமது ரசூலை தேடி செல்கிறார்கள், நமது ஹபீபை தேடி செல்கிறார்கள், நமது தந்தையை தேடி செல்கிறார்கள். மக்கமா நகரினுடைய வீதிகளிலே எங்கும் பெருமானாரை பார்க்க முடியவில்லை, எங்கும் காணவில்லை. வீடு திரும்புகிறார்கள், வீட்டிலே சோகமான முறையிலே அழுது கொண்டிருக்கிறார்கள். நீண்ட நேரம் கழித்து காரூணிய வல்லல் சாந்தமும் நபி வீட்டிற்கு வருகிறார்கள். அந்த கோலத்தை பார்க்கிறார்கள், அரங்கோலமாக இருக்கிறார்கள். வீட்டிலிருந்து எப்படி சென்றார்களோ அதுபோல் இல்லாமல் அழுக்கு படிந்த ஆடைகளோடு, தூசிகளோடு, அசுத்தங்களோடு பெருமானார் வீட்டிற்கு வருகிறார்கள். இதை பார்த்த பாசமகள் பாத்திமா பெருமானாரை பார்த்து, நமது அன்பு தந்தையை பார்த்து கண்ணீர் சிந்துகிறார்கள், அழுகிறார்கள். நபிகள் நாயகம் கேட்கிறார்கள், பாத்திமா ஏனம்மா அழுகிறாய், எதற்காக அழுகிறாய் என்று பாத்திமாவிடத்தில் பெருமானார் கேட்க, எனது அன்பு தந்தையே, இந்த அரபு தேசத்திலே சத்திய கொள்கையை நிலைநாட்டுவதற்காக, அல்லாஹ்வுடைய கலிமாவை உயிர்ப்பிப்பதற்காக பல போராட்டங்களிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய உங்களது நிலையை பார்க்கிறேன். என்னால் பார்த்து உங்களுக்கு இந்த நிலைமையை பார்த்து என்னால் எவ்வாறு அழாமல் இருக்க முடியும் என்று பாத்திமா பெருமானாரிடத்தில் சொல்கிறார்கள். அப்பொழுது நபி அவர்கள் சொல்கிறார்கள், பாத்திமா இன்றைய அரபு தேசத்திலே இந்த நாளில் சத்திய கொள்கையினுடைய பிரகடனத்திற்காக வேண்டி எனக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள், எனக்கு வரக்கூடிய அவதூறுகள், என்னின் மீது இட்டுக்கட்டப்பட்ட இட்டுக்கட்டுகள், இவைகளை எல்லாம் தாங்கிக் கொண்டு இந்த சத்திய மார்க்கத்தை இந்த மண்ணிலே நான் பிரகடனப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். பல சோதனைகள் வருகிறது, பல தடைகள் வருகிறது. இதையெல்லாம் தாண்டி பாத்திமா ஜமானுன் அலன்னார் ஒரு காலம் வரும் லா யுகா அலா தஹரில் அரபி பைத மதரி வலா வபரி இல்லா அத்கலஹுல்லாஹு கலிமத்தத் தக்வா. அந்த நாளில் உலகத்தினுடைய வல்லரசு நாடுகளிலும் பணக்கார நாடுகளிலும் ஏழை
பெருமானார் பேசுகிற பொழுது 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னார்கள், வைத்த மதரின் வலா வபரின். இந்த ஹதீஸினுடைய விரிவுரைகளை சொல்வார்கள், வைத்த மதர் வல்லரசு நாடுகள், வைத்த வபர் ஏழை நாடுகள். உலகத்தினுடைய எல்லா திசைகளிலும் எல்லா கண்டங்களிலும் இஸ்லாம் வியாபித்திருக்கும் என்பதை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் தான் பட்ட கஷ்டங்களையும் துன்பங்களையும் சொல்லி இந்த உம்மத்தினுடைய வளர்ச்சியை பேசினார்கள். இன்றைய உலகத்தில் இஸ்லாம் மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த மண்ணில் எந்த தேசத்தில் எதிர்ப்பு மிக வேகமாக விதைக்கப்பட்டதோ அந்த மண்ணில் அன்று பட்டார்களே 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் பாத்திமா அழுது கொண்டிருந்தார்களே, பெருமானாரை பார்த்து பாத்திமா அழுதார்களே. அந்த கண்ணீரினுடைய விளைவு என்ன தெரியுமா? பெருமானாரை பார்த்து கண்ணீர் சிந்திய பாத்திமாவினுடைய வெற்றி என்ன தெரியுமா? இன்றைய நியூயார்க்கினுடைய டைம்ஸ் ஸ்கொயர் என்ற பகுதியிலே ஒவ்வொரு நாளும் 2.5 லட்சம் மக்கள் நடந்து கொண்டு செல்லக்கூடிய, சுற்றுலா பயணிகள் அதிகம் வந்து செல்லக்கூடிய மிகவும் ஒரு பிரபலியமான டைம்ஸ் ஸ்கொயர் என்ற பகுதிகளிலே இந்த ரமலானினுடைய மாதத்திலே தராவீஹுடைய தொழுகைகளை பள்ளிவாசல்களிலே இடமில்லாமல் அந்த டைம்ஸ் ஸ்கொயர் என்ற பரபரப்பான வீதிகளிலே இஸ்லாமியர்கள் தராவீஹுடைய தொழுகைகளை தொழுத காட்சிகளை பார்க்க முடிந்தது அல்லவா? அதுதான் அந்த பாத்திமா பெருமானாருக்கு முன்னால் நின்று கண்ணீர் சிந்தினார்களே. அந்த கண்ணீருக்கு கிடைத்த வெற்றி நியூயார்க்கினுடைய மேயராக ஒருவர் பதவியேற்கிற பொழுது அருள்மறை அல் குர்ஆனை வைத்துக் கொண்டு ஒரு நியூயார்க்கினுடைய மேயர் ஒரு இஸ்லாமியனாக பதவியேற்று எந்த மண்ணில் எந்த தேசத்தில் இஸ்லாத்தினுடைய எதிர்ப்புகளும் இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுகளை அழிப்பொழிப்போம் என்று பிரகடனப்படுத்தினார்களோ அதே தேசத்தில் அந்த வல்லரசு நாடுகளினுடைய நியூயார்க்கினுடைய மேயருடைய அலுவலகத்திலே குர்ஆனை வைத்து ஒருவர் பதவியேற்றார் அல்லவா? அதுதான் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் பெருமானார் போட்ட விதையினுடைய வெற்றி இன்று நியூயார்க் நகரிலே பார்க்க முடிகிறது என்று சொன்னால் எப்படிப்பட்ட வளர்ச்சியை நோக்கி இந்த இஸ்லாம் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட இஸ்லாம் என்பது பல தடைகளை எல்லாம் தாண்டி இன்றைய உலகத்தை ஆட்சி செய்து கொண்டு உலக மக்களை எல்லாம் வென்று கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட உயர்வுமிக்க மார்க்கம் தான் நமது மார்க்கம், கண்ணியமான மார்க்கம் தான் நமது மார்க்கம். ஏன் இவ்வளவு வேகமாக வளர்ந்து வருகிறது? எதை வைத்து வளர்கிறது? இன்றைய அறிவாளர்கள், இன்றைய ஆய்வாளர்கள், இன்றைய அறிவுஜீவிகள் சொல்கிறார்கள், இஸ்லாம் உலகத்தில் மிக வேகமாக வளர்வதற்கு 3 காரணங்களை சொல்கிறார்கள். 3 காரணங்கள். மிக வேகமாக நம்முடைய மார்க்கம் உலக அரங்கிலே வளர்ச்சி அடைவதற்கு 3 காரணங்களை நமக்கு சொல்கிறார்கள். முதலாவதாக அகீதத்துல் இலாஹியா, இது கொண்டிருக்கக்கூடிய கடவுள் கொள்கை, இஸ்லாம் கொண்டிருக்கக்கூடிய கடவுள் கொள்கை. இரண்டாவதாக இது கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாத்தினுடைய தனி அழகே இதனுடைய சட்டங்கள். மூன்றாவது அழகிய பண்பாட்டு புரட்சி, அழகிய பண்பியல். இந்த 3 காரணங்களை இன்றைய உலகத்தின் ஆய்வாளர்களும் விஞ்ஞானிகளும் இஸ்லாத்தில் இணையக்கூடியவர்கள் பெரும் பெரும்